வேர்ல்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் 2024 வேர்ல்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா IATA, இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ வேர்ல்டு லெவலில் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது எந்த லெவலுக்கு வந்து, அதாவது இப்போ ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து ஏர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற ரிப்போர்ட். அது வந்து டொமஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலாகவும், ஓகேவா. ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது, அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வர்றது, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த IATA வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா. அதில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 5th பிக்கஸ்ட். இந்தியாவில் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இது வந்து 2024 ரிப்போர்ட், ஓகேவா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 241 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போது 2024. ஸோ 2023 2 லெவல் பேசஞ்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம லெவல் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரோத் காமிச்சிருக்கோம். 2023 2 லெவல் மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து ஏர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 பார்த்தோம் அப்படின்னா 241 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 11.1% க்ரோத் காமிச்சிருக்கோம். ஸோ டாப்பில் இருக்கிறது ரேங்க் 1ல் இருக்கிறது யாருன்னா நம்ம வந்து 5th பிக்கஸ்ட்டு. ஸோ டாப்பில் இருக்கிறது பார்த்தோம்னா US, 2nd சைனா, 3rd UK, 4th ஸ்பெயின், 5th தான் நம்ம, ஓகேவா. நமக்கு அடுத்து தான் என்ன இருக்குது அப்படின்னா ஜப்பான் இருக்குது. நம்ம ஜப்பானை ஓவர்டேக் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ US வந்து 876 மில்லியன், சைனா 741 மில்லியன், UK 261 மில்லியன், ஸ்பெயின் 241 மில்லியன், ஓகேவா. இது எல்லாமே 2024 ஸோ 2024 இவ்வளோ மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இந்தியாவில் 241 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க 2024. நெக்ஸ்ட்டு எந்த ரூட் வந்து இந்தியாவில் பிஸியாக இருக்குது, அதாவது அதிகமான ட்ராவல் பண்ணுறது எந்த ரூட் அப்படின்னா மும்பை டு டெல்லி. ஸோ மும்பை டு டெல்லிக்கு போகிறவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமான ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டில் எத்தனாவது ரேங்க் அந்த ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா 7th பிஸியஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா 5.9 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மும்பை டு டெல்லி மட்டும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா செஜு சியோல், ஓகேவா. இந்த ரூட் இதில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 13.2 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த செஜு சோயல் அப்படின்றது வந்து சவுத் கொரியாவில் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா மும்பை டு டெல்லியில் அதிகமான ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் எத்தனாவது லார்ஜஸ்ட் அந்த ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா 7th பிஸியஸ்ட் ரூட் அது, ஓகேவா. டாப்பில் இருக்கிறது செஜு சோயல், 13.2 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ யூரோப் கண்ட்ரியில் ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரீமியம் லெவல் ட்ராவல்ஸ், ஸோ ப்ரீமியம் ட்ராவல் பண்ணுறது எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பு, ஓகேவா. ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா IATA. ஸோ இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட், ஓகேவா. ஸோ அதில் இந்தியா வந்து எவ்வளோ மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா 241 மில்லியன் பேசஞ்சர்ஸ். ஸோ இந்தியா வந்து 5th பிக்கஸ்ட், ஓகேவா. இதில் ஏர் டிரான்ஸ்போர்ட்டில், ஓகேவா. ஃபர்ஸ்ட்டில் US, 2nd சைனா, 3rd UK, 4th வந்து ஸ்பெயின். ஸோ இவ்வளோ தான் இந்த ரிப்போர்ட்டு, ஓகேவா.